ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ஸ் vlog. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தினம் ஒரு திருக்குறள்னு சொல்லியிருக்கிறேனுங்க. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய திருக்குறள் எந்த அதிகாரத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து எடுத்துருக்கிறேனுங்க. அந்த திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. அதாவது கேணி அப்படின்னா கிணறுங்க, மணற்கேணி அப்படின்னா நம்ம ரிவர், நம்ம ஆற்று மணலை வந்து தோண்ட தோண்ட என்னாங்கன்னா நீர் ஊறுமுங்க. அதாவது முதல் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கணும் அப்படின்னா ஆற்றுல ஓடுற தண்ணி குடிக்கலாமுங்க. அப்படி இல்லைன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆற்றுல கம்மியாக தண்ணி போகுது, அதில் அழுக்கு இருக்குது அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா, அந்த மணலை கொஞ்சம் கொஞ்சம் தோண்டுவாங்க. கையில் தோண்டுனா கூட அதில் வந்து தண்ணி ஊறி வந்து அப்படியே தெளிஞ்சு நின்றுங்க. அந்த தண்ணி எப்படி அதில் தோண்ட தோண்ட, அதாவது கையை வச்சு பறிக்க பறிக்க அதில் நீர் ஊறுதோ, அது மாதிரி தான் நம்ம கல்வி கற்றுக்கிறதும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது போதும் அப்படின்னு நிற்காமல் நம்மளுடைய கல்வி அறிவை மேம்படுத்திக்கிட்டே போகணும். அதாவது தொடர்ந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. அதாவது இவ்வளவு தான் நம்மளுடைய எல்லை, போதும் அப்படின்னு நினைக்காம நம்மளுடைய அறிவை அதிகப்படுத்தக்கூடிய செயல்களில் நம்ம ஈடுபடணும். அப்படி பண்ணும்போது எப்படி வந்து ஆற்றுல மணலில் தோண்ட தோண்ட தண்ணி ஊறிக்கிட்டே வந்துச்சோ, கிணறு மாதிரி ஊறிக்கிட்டே வந்துச்சோ, அது மாதிரி நம்மளுடைய அறிவும் வந்து நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாருங்க. இன்னொருக்கா இந்த திருக்குறளை சொல்லி பார்க்கலாமாங்க. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு விலாக் கன்டினியூ பண்ணலாங்க. நான் வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறத பற்றி சொல்ல போகிறேனுங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேனுங்க வெண்டைக்காய். கூட அதுக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சங்க, வரமிளகாய் ஒரு 4 மிளகாய்ங்க, அடுத்தது புளி கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுருக்கிறேனுங்க, உப்பு, மஞ்சத்தூளுங்க, தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்து அதை மிக்சியில் வந்து அடித்து வச்சுருக்கிறேனுங்க. அதாவது நம்ம கட் பண்ணி போட்டும் வதக்கிக்கலாம். நான் செஞ்சுறது வந்து இந்த மாதிரி மிக்சியில் அடித்து தான் ஊற்றுவேனுங்க. அடுத்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கான பாத்திரத்தை வச்சுட்டுங்க, கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேனுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அடுத்து கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோங்களா, இதில் வந்து பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணிக்கலாங்க. அதை வந்து கடுகு பொரிஞ்சோன்னு உள்ள போட்டுக்கலாங்க. அடுத்து கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாங்க. சைட் பை சைடாக நம்ம இந்த வெண்டைக்காயும் வதக்கி விட்டுறலாங்க. வெண்டைக்காய் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். கட் பண்ணி வச்சதுக்கு அதுக்கும் கடலை எண்ணெய் தான் ஊற்றி வதக்குறேனுங்க. பாருங்கள், வதக்கி விட்டுறலாம். வதங்க விட்டுட்டுங்க. அடுத்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாமுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது இதுக்கு வந்து நம்ம புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம எவ்வளோ காய் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி வந்து அவங்கவுங்க ஃபேமிலியில் புளி அதிகமாக சேர்த்திக்குவோம் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்தி போடலாங்க. புளி கம்மியாக தான் எடுத்துக்குவாங்க அப்படின்னா கம்மியாக போட்டுக்கலாமுங்க. நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேனுங்க. அந்த புளி தண்ணி உள்ளே ஊற்றியாச்சு. அடுத்து பாருங்கள், உப்பு, மஞ்சத்தூளுங்க நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சுருந்தோம், அதை போட்டாச்சுங்க. அதுக்கடுத்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சு குழம்பு மிளகாய் தூளுங்க போட்டு எல்லாம் கலக்கி விட்டாச்சுங்க.
வெள்ளை கலர் நூல் நூலாக வருங்க. அந்த மாதிரி வர்றதெல்லாம் போக வரைக்கும் நல்லா வதக்கிடணுங்க. அதாவது லைட்டாக கருகின மாதிரி தெரியும் அந்த தோல், அது வரைக்கும் நல்லா வதக்கிடணுங்க. அப்போ தான் வந்து நம்ம குழம்புல போட்டு சாப்பிடும்போது அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்குமுங்க. நாங்களாமே வந்து பார்த்திங்கன்னா செடியிலேருந்து அப்படியே பச்சை காயை வெண்டைக்காயை பல நாள் பிடிங்கி சாப்பிட்ருக்கோம், அதை பறித்து சாப்பிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்லாம் பச்சை காயை சாப்பிட சொன்னால் ஐயோ அது வேண்டாம், அது வாயில் போட்டு மென்னா ஒரு மாதிரி நுரையாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கிற மருத்துவ குணமெல்லாம் இன்றைக்கி தெரிய மாட்டேங்குதுங்க யாருக்குமே. அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள், காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம இந்த தக்காளி புளி தண்ணியெலாம் ஊற்றினோம் இல்லைங்களா, அது நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாமுங்க. இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. கூட நீ அடுத்து இந்த வெண்டைக்காயை எடுத்து வதங்கி வச்சுருக்க வெண்டைக்காயை எடுத்து உள்ளே போட்டு கலக்கி விட்டுறலாங்க. ரெண்டையும் கலக்கி விட்டுட்டு திரும்ப ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க. நல்லா வாசமான குழம்பு ரெடி ஆயிருங்க. பார்க்கலாம், ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாங்க. சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு தயாராகிடுச்சுங்க என்னோடய ஸ்டைலில். நான் இதை வச்சு காட்டிட்டேனுங்க. நான் இப்படி தான் செய்வேனுங்க. பாருங்கள், உங்கள் வீட்டில் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து கறிவேப்பிலை துவையல் செய்கிறத பார்க்கலாங்க. எப்படி செய்யலாம், என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். கருவேப்பிலை துவையலுங்க. இந்த துவையலுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேனுங்க, ஒரு கப்பு. கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேனுங்க உளிச்சு. அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்லி, சீரகம், அதுக்கு வந்து உப்பு வேணுங்க. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடலைப்பருப்பு, பச்சை கடலைப்பருப்புங்க. அடுத்து கொஞ்சோண்டு மிளகு போடுவேனுங்க நான் எப்போவுமே, அதனால் மிளகு. அடுத்து வெள்ளை உளுந்துங்க, பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேனுங்க, தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேனுங்க. அடுத்து புளி கொஞ்சம் போடணுங்க, புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தக்காளி போடக்கூடாதுங்க, போட்டால் அவ்வளோவா டேஸ்ட்டு மாறி இருக்கும். அதனால் நான் தக்காளி யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 5-6 பல் போடணுங்க. நான் வந்து அப்போதைக்கு உளிச்சு போட்டுக்கலாங்கிறதுக்காக இப்போதைக்கு இன்னும் அது உளிக்காமல் வச்சுருக்கேன். பூண்டு போட்டுக்கலாங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பாத்திரத்தில் வந்துங்க சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி இப்போ உளிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டுட்டு வரமிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் வரமிளகாய் போட்டுக்குங்க. நல்லா இதுக்கும் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேனுங்க. நல்லா எண்ணெயை விட்டுங்க, நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயத்துடைய கலர் மாற வரைக்கும் நல்லா வதங்கிட்டுங்க. வதங்கினதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், கருவேப்பிலை உள்ளே போட்டேன் நான். கருவேப்பிலும் சேர்ந்து வதங்கிட்டுங்க. பாருங்கள், அடுத்து நம்ம இது கூட வெள்ளை உளுந்து, பொட்டுக்கடலை, மிளகு, பச்சை கடலைப்பருப்புங்க, இதனால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம் உள்ள. அதையும் போட்டு அப்படியே வதக்கி விட்டுறலாங்க. தனியாக எண்ணெயில் போட்டு பொரிக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க, முன்னாடியே போட்டிருக்கலாம். நான் எப்போ அப்படியெல்லாம் பண்ண மாட்டேனுங்க, இது மாதிரி தான் செய்வேன். பாருங்கள், அதுவும் சேர்ந்து அப்படியே வதங்கிடுமுங்க. பாருங்கள், பூண்டு நான் உளிச்சு வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து உள்ளே போட்டுட்டேன். பாருங்கள், பூண்டு உள்ளே போட்டுக்கலாம். அடுத்து அதை ஒரு பெரட்டி விட்டுட்டுங்க, நம்ம புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த புளியையும் போட்டுக்கலாமுங்க. அந்த புளியை போடும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு கையில் அதை வந்து பிரித்து விட்டு போட்டுக்கணுங்க. ஏன்னா அதில் வந்து கொட்டையெல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மிக்சியில் போடும்போது பிளேடு போயிடுமுங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. புளியை போட்டோன்னே பாருங்கள், ஒரு சும்மா லைட்டாக ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுமுங்க. நம்ம மல்லி, சீரகம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கடைசியில் உள்ளே போட்டாச்சுங்க. போட்டு எல்லாமே ஒரு கலக்கி விட்டுட்டுங்க. பாருங்கள், எல்லாமே வதங்கிடுச்சு பாருங்கள். இது மேலே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா மல்லி சீரகம்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா ரொம்ப அந்த ஸ்மெல் மாறிடும். சட்னி வந்து டேஸ்ட் வராதுங்க. கூட தேங்காய் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதுவும் உள்ளே போட்டுட்டேன் பாருங்கள். ஆல்ரெடி போட்டுட்டேன் நான் தேங்காயும், புளி அதான் போட்டேன். நான் புளியை பற்றி சொன்னேன், தேங்காய் சொல்ல மறந்துட்டேன். பாருங்கள், இவ்வளோ தான். இது நல்லா ஆற வச்சிட்டோம்னா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம்னா சூப்பரான துவையல் ரெடி ஆயிருங்க. இருங்க, நான் அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், அரைச்சாச்சு. எவ்வளோ சூப்பரான கறிவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த துவையல் நம்ம வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், இப்போ ஒயிட் ரைஸில் வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பரான கருவேப்பிலை துவையல் ரெடிங்க. இந்த கருவேப்பிலை துவையல் வந்து வாரத்திற்கு ஒரு முறை செய்யறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா டெய்லி நம்ம ஒரு நாள் டு ஒரு நாள் அப்படிலாம் செய்ய முடியுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் செய்யறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாமுங்க. இது வந்து ரொம்ப நல்லது, முடி வளர்ச்சிக்கு நல்லதுங்க. முடி நல்லா கருகருன்னு வரும்னு சொல்கிறாங்க.
ட்ரை பண்ணுவோம். நல்லது நடந்தால் நல்லது தானுங்க. மெயினாக முடி கொட்டாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இது வந்து கறிவேப்பிலையோட காய்ங்க. பாருங்கள் எப்படி காய் வந்திருக்குது அப்படின்னு. இந்த காயில் டெய்லி ஒரு 2-3 காயை பச்சையாக வெறும் வயிற்றுல பிடுங்கி வயிறு எம்டியாக இருக்கிறப்போ பிடுங்கி மென்று முழுங்கணும் அப்படின்னா முடியெல்லாம் கொட்டாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு இது வந்து உண்மையாகவும் நடந்திருக்குதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாட்டா பை பை, see you.